எங்ககிட்ட இருக்கும் போதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. உண்மையில் அப்படி இல்லை. இங்க இருக்கும் போதே அப்படித்தான் இருந்திருக்குது. அதுக்கு பிரச்சனை வரும்போது தான் அதனுடைய நிலைமையெல்லாம் தெரியுது. நீங்களும் அப்படித்தான் நிறைய பேர் கல்யாணம் கட்டி இருப்பீங்க. ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களை ஏமாத்தின அந்த கல்யாணம் பார்த்து வச்சாங்களே, அவங்களுக்கு கோடி தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு தேவ தூதன் அவர் தான். சரியான ஆளை வச்சிருக்கிறதுனால தான் உங்களுக்குள்ள பொறுமை, அன்பு, தாழ்மை, கிறிஸ்துவின் அன்பு இதெல்லாம் தெரிய வந்து நம்மளை உருவாக்குது பாருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை சந்தோஷப்படுறீங்க? கைகளை உயர்த்தி. உங்கள் புருஷன்மாருக்காக தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் மனைவிமாருக்காக தோத்திரம் பண்ணுங்க. உங்ககிட்ட மனத்தாழ்மையும் சாந்தமும் இருக்குதா? இதுதான் உருவாகணும். உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வருதா? அது இன்க்ரிமெண்ட் வராமலே உங்களுக்கு பின்னால் வந்தவனை இன்க்ரிமெண்ட் கொடுத்து வச்சுருப்பான். அப்போ உங்கள் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் என்ன செய்திடாதீங்க, இழந்துடாதீங்க. உங்கள் சந்தோஷம் இழந்துடாதீங்க. உங்களுக்கு நன்மையும் பலனை கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாக அவர் உங்களுக்கு தருவார். ஆனால் சாந்தமும் மனத்தாழ்மையும். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். இயேசு கிளீனாக சொல்றார், ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றார், நான் சாந்தமும் எப்படி இருக்கிறேன். அப்போ இயேசு கோபமே படலையா? இயேசு கோவப்பட்டாரா படலையா? எப்போ கோவப்பட்டார்? எப்போ கோவப்பட்டார்? தேவாலயம் சரியில்லைன்னா சாட்டை எடுக்கத்தான் செய்யணும். விசுவாசிகளை இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பான். 2 மனைவியை கட்டிட்டு வந்தாலும் இயேசுவின் கிருபை உன்னோட இருக்குன்னா சரி வராது. அங்கே சாட்டை எடுத்து வெளியே விரட்டிடணும். அதுக்கு சாட்டெல்லாம் கண்டிப்பாக வேணும். ஏன்னா சபை சுத்தமாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக தான் பேசணும் அதுக்கு. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசுநாதர் சபையில், ஆலயத்தில், ஆலயம் ஜெப வீடாக இருக்கணும். அதை கள்ளர் குகையாக மாற்றிடக்கூடாது, அதை வியாபார ஸ்தலமாக மாற்றிடக்கூடாதுன்னு அவர் ஸ்ட்ராங்காக அதில் இருந்தார். இன்னொரு தடவை அவர் கோவப்பட்டார். எப்போ கோவப்பட்டார்? பேதுருட்ட கொஞ்சம் இதாகத்தான் பேசினார். அதாவது அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார். கோபப்பட்டாருன்னு இருக்கும். அத்திமரத்தை சபிச்சார், கோபப்பட்டாருன்னே இருக்கும். ரைட். சூம்பின கையுடையவனை சோமாக்குற நேரம் கோபப்பட்டார். அவனை சோமாக்க கூடாதுங்க. அவன் ஒரு ஏழை, கை சூம்பி போய் வந்திருக்கிறான். அவனுக்கு உதவி செய்யணும்னு அவர் விரும்புகிறார். அதை தடுக்கிறதுக்கு நிற்கும்போது, அதாவது ஏழைகள், தேவை உள்ள மக்களை அசட்டை பண்ணுனா அவருக்கு கோபம் வந்துடும். ஹல்லேலூயா. தேவை உள்ள மக்கள், கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்ய போகும்போது அதை தடை பண்ணுனா அவருக்கு கோபம் வந்துடும். இந்த 2 காரியத்துக்கு தான் அவருக்கு கோபம் வந்துச்சு. இது நீதியின் கோபம்னு சொல்கிறது. சில ஆட்கள் எல்லாத்துக்குமே நீதியின் கோபம் தான் சொல்லிடுவாங்க. அது இல்லை. நமக்கு எப்போ கோபம் வரும்னா, நம்மளை பற்றி யாராவது சொல்லிட்டா, அது நம்ம பிள்ளைகளை பற்றி யாராவது சொல்லிட்டா, நம்மளை பற்றி பத்திரிக்கையில் தாறுமாறாக எழுதிட்டானா, நம்ம குடும்பத்தை பற்றி சொல்லிட்டானா நமக்கு கோபம் வரும். அங்கே தான் பிரச்சனை. அங்கே தான் நமக்கு சாந்தமும் அமைதியும் வரணும். இயேசு கிறிஸ்துவை பற்றி தாறுமாறாக பேசுகிறாங்க, பேர் சுபுகளை கொண்டிருக்கிறாங்க. அன்னைக்கு ஒருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணுறான், சர்ச்சில், பாஸ்டர் சபையாக நம்ம ரோட்டுக்கு போகணும் பாஸ்டர், சபையாக போய் நிற்கணும். எதுக்குப்பா இவ்வளோ போராட்டம் பண்ணணும்ன்றா? இயேசுநாதரை பற்றி அவன் தவறாக ஒரு சினிமா பாடகன் எழுதிட்டான் பாஸ்டர், நம்ம விடக்கூடாது, அவன் வீட்டுக்கு போகணும், அதுக்கு முன்னால் நம்ம தர்ணா பண்ணணும். நான் சொன்னேன், இயேசுநாதரே சும்மா இருக்காராப்பா, நீ ஏன்ப்பா அங்கே போகிற? அப்படியா பாஸ்டர்? ஆமாப்பா, இயேசுநாதரே சும்மா இருக்கும்போது நீ ஏன் போகிற? அவரை பற்றி தாறுமாறாக படம் எடுத்தாலும் எழுதினாலும் அவருக்கு அதை பற்றி கவலையே இல்லை. கைவைத்து கத்திர துதிப்போம். ஆமேன், ஆமேன். கைவைத்து கத்திர துதிப்போம். ஆமேன். அவர் சாந்தமும் அமைதியுமாய் இருப்பார். அதுதான் நமக்குள்ள வரணும். அதுதான், அதுக்கு தான்
நம்மளுக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொடுத்திருக்கிறார். அதுக்கு தான் அவரோட கூட உட்கார வைத்திருக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதித்த அன்பிலே நீ குற்றமற்றவனா பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில வர்றதுக்கு தான் நம்ம சபைக்கு வர்றோம். நம்ம வாழ்க்கையில வரும்போது அதுக்கு தான் நம்ம இண்டிவிஜுவலா இல்ல, தனித்தனியா இல்ல. சபை பிரச்சனையா இருக்குது, நான் தனியா போறேன், போகாத. போறதுனால உனக்கு ஒரு நன்மையும் வரப்போறதில்ல. அங்கேயும் பிரச்சனை இல்லாத ஆள் இல்லை. ஒருத்தன் சொன்னா, என்ன பிரச்சனை இல்லாத சபையை நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ இந்த இந்த சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, இதுதான் பிரச்சனை இல்லாத சபை எனக்கு தாங்க. எங்கிட்ட கேட்பாங்க, நாங்கள் இருக்கும் பிரச்சனை இல்லாத சபை எனக்கு தாங்கன்னு சொல்லுவாங்க. பிரச்சனை இல்லாத சபை இந்த உலகத்தில் கிடையாது. எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்னு சொல்லி எல்லாருமே ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாலும் அங்கேயும் பிரச்சனை இல்லாத சபை இருக்காது. காரணம், நீ அந்த இடத்துக்கு போனாலே அது பிரச்சனை ஆயிரும். அதுதான் ப்ராப்ளம். நீ எந்த இடத்துக்கு போறியோ அது கண்டிப்பா அது பிரச்சனையா மாறிடும். ஆகையினால பிரச்சனை இல்லாத சபை, பிரச்சனை நீ தான். அதை என்னைக்கு அறிகிறோமோ அன்னைக்கு தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இந்த சாந்தமும் அமைதியும் இருக்கிற இந்த ஆவியை அவர்கிட்ட போய் கற்றுக்கொள்ளுங்க. அவர்கிட்ட போய் கேளுங்க. உங்களுக்கு பிரச்சனை வரும்போது, கோபம் வரும்போது நீங்க செய்ய வேண்டியது இதுதான். ஆண்டவர்கிட்ட போய் கற்றுக்கொள்ளுங்க. கோபம் வரும்போது நம்ம எங்க போகணும்? சங்கீதம் 4:4 வாசிங்க. சீக்கிரம் சங்கீதம் 4:4 வாசிங்க. சங்கீதம் 4:4. சங்கீதம் 4:4. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கிட்டு அமர்ந்திருங்க. கோபம் வந்தா படுக்கைக்கு போயிருங்க. படுக்கை கிடுக்க இல்லாட்டா நாக்காலியாவது போய் உட்கார்ந்துருங்க. உட்கார்ந்து உங்களோட பேசுங்க. உனக்கு ஏன் இவ்வளோ கோபம் வருதுப்பா? ஏன் இந்த காரியத்தை இப்படி செய்தா? ஏன் இந்த மாதிரி உன் வாழ்க்கை இருக்குது? ஆண்டவரோட பேசி கொஞ்சம் அமர்ந்திருந்தா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியத்தை உங்களுக்கு செய்வார். ஃபர்ஸ்ட்ல அந்த யூனிட்டி, ஆவியில் ஒருமையை காத்து கொள்ளுங்கள். ரெண்டாவது, ஆதலால் என்று வருகிறத நம்ம பார்ப்போம். 8ஆம் வசனத்தில், ஆதலால் அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு என்ன கொடுத்தார்? வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறாரே. ஆண்டவர் மரித்த போது பூமியின் மண்ணிலே அவர் 3 நாள் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் மரித்த போது யோனா எப்படி மீனின் வயிற்றிலே 3 நாள் இரவும் பகலும் இருந்தானோ அதே போல பூமியின் இருதயத்தில் ஆண்டவராகிய இயேசு இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இருந்த அவர் என்ன செய்தார்? அவர் ஆவியிலே காவலில் உள்ள ஆவிகளை போய் சந்தித்திருக்கிறார். அப்பொழுது சிறைப்பட்டவர்களை அவர் சிறையாக்கி உன்னதத்துக்கு கொண்டு போனார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இதை நீங்க ஆழமா படிச்சீங்கன்னா சியோல் என்று சொல்லப்படுகிற இடம் கீழே பூமியின் தாழ்விடத்தில் இருக்குது. அப்போ மரித்தவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால மரித்த துன்மார்க்கமான ஆவிகள் ஒரு இடத்துல இருந்திருக்குது, பூமியின் தாழ்விடத்துல. அந்த நாட்கள்ல மரித்த பரிசுத்தவான்களின் ஆவிகளும் ஒரு இடத்துல இருந்திருக்கிறாங்க. அப்படி இருந்த இடத்தை தான் நீங்க பாக்குறீங்க. இந்த இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்றார், லாசரு ஐஸ்வர்யவான். அவங்க கொஞ்சம் பக்கத்துல இருந்திருக்கிறாங்க. இடையில என்ன இருந்திருக்கு? பிளவு இருந்திருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து மரித்த போது அவர் செய்தது என்ன? அவர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னோட கூட எங்க இருப்பா? பரதேசில இருப்பா என்று அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார். அந்த கள்ளனை பார்த்து சொன்னார், அவனை அந்த இடத்துக்கு கொண்டு போற. அப்ப பரிசுத்தவான்கள் மரித்த ஒரு இடம் பூமியின் தாழ்விடத்துல இருந்திருக்குது. துன்மார்க்கர் மரித்த ஒரு இடமும் அங்க இருந்திருக்குது. இப்போ அந்த தாழ்விடத்துல இருந்த அந்த பரிசுத்தவான்கள் மரித்த அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் இயேசு மரித்து உயிரோடு எழும்பின போது அந்த சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி எங்க கொண்டு போயிட்டாரு? உன்னதத்துக்கு கொண்டு போயிட்டாரு. அந்த இடத்த தான் நீங்க அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்றாருல, நான் ஆவியில இருந்தனோ இல்லையோ தெரியல, நான் எங்க போயிட்டேன்? 3ஆம் வானத்துக்கு நான் எடுத்து கொள்ளப்பட்டேன் என்று சொல்லுகிற அந்த இடத்துக்கு இயேசு கொண்டு போனார். அங்க போய் என்ன செய்தார்?
அவர் மனுஷர்களாகிய நமக்கு வரங்களை அளித்தார். எல்லாரும் கைகளை வைத்து கர்த்தரை துதிப்போம். அவர் உன்னதத்துக்கு ஏறின பிறகுதான் பரிசுத்த ஆவியான ஊற்றப்பட்டு சபைக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். என்ன வரத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் சபைக்கு? என்ன வரத்தை கொடுத்தாரு? அப்போஸ்தலர்கள் சொல்லுங்க. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷர்கள், வேற போதகர்கள், மேய்ப்பர்கள். 5 விதமான வரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர்னா அப்போ வர்றவங்க இல்லை. சில நினைச்சுக்க அப்போஸ்தலர்கள்னா எல்லாம் ஃபுல் டைமில் இருக்கிறவங்க. அவங்க ஒரு மாதிரி வித்தியாசமாக கொஞ்சம் வயிறுலாம் இருக்கணும் அவங்களுக்கு. அப்போஸ்தலர்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கணும். அவங்கெல்லாம் ஒரு திரைக்கு பின்னால் இருந்து ரொம்ப பரிசுத்தவான்களாக வருவாங்க. அது இல்லை. அப்போஸ்தலர்னா வேலை செய்கிறவங்களும் அப்போஸ்தலராக இருக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேலை செய்கிறவங்களையும் ஆண்டவர் சில நேரம் பிரித்து அவங்களையும் வேலை செய்துக்கிட்டே ஊழியத்தை செய்ய வைப்பார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எப்படி செய்தார்? அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எப்படி செய்தார்? நல்ல வேலை செய்தார். எப்போவுமே அவர் சொல்லுவார், அதை நான் வேலை செய்துட்டு மற்றவங்க கையை ஏந்தி நான் ஆளலப்பா, நான் என் கைகளை வேலை செய்து போஷித்தேன், நான் மற்றவங்ககிட்ட போய் நிற்கலை அப்படின்னு சொல்கிறார். அதுக்காக அடுத்த ஊழியம் இல்லைங்கிறார். ஆண்டவர் மற்றவங்களையும் நல்ல ஊழியத்தில் யூஸ் பண்ணுவார். ஆனால் திடீர்னு நீங்கள் எல்லாருமே பாஸ்டர் இன்னைக்கு சொல்லிட்டாரு நானும் அப்போஸ்தலன்னு வந்துடாதீங்க. அதான் செல்ஃப் அப்பாயிண்டட் அப்போஸ்தலர் நிறைய இருக்கிறாங்க. செல்ஃப் அப்பாயிண்டட் பாஸ்டர்ஸ், செல்ஃப் அப்பாயிண்டட் இவாஞ்சலிஸ்ட். திடீர்னு இவாஞ்சலிஸ்டாக மாறிடுவான். பைபிளை கொஞ்சம் படிக்க தெரிஞ்சால் போதும், ஒரு 2 தீர்க்கதரிசன 2 பேரை கூப்பிட்டுட்டு ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி செய்திடாதீங்க. கர்த்தர் உங்களை அழைச்சாருன்னா அதுக்கு ஒரு அதிகாரம் உண்டு, அதுக்குரிய ப்ரொசீஜர் உண்டு, அதுக்குரிய விலை கொடுக்கணும். அதுக்கு என்ன கொடுக்கணும்? விலை கொடுத்து லைஃப்பை ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் உங்களை சும்மா பட்டத்துக்காக போய் என்ன செய்யக்கூடாது, இந்த ஊழியத்தில் வந்துடாதீங்க, உங்களுக்கு அதிக ஆக்கினை உண்டு என்று வேதத்தில் சொல்லியிருக்குது. அதனால் நீங்கள் ஊழியத்தில் வரணும்னா அதுக்குரிய அழைப்பு, அதுக்குரிய விலை கொடுத்து, அதுக்குரிய காரியங்களை உண்மையாக செய்து நீங்கள் செல்ஃபாக நீங்களே போயிடாதபடி பாதுகாத்து. இந்த உலகத்தில் நிறைய பேர் அழைப்பு இல்லாதவங்க தான் ஊழியத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா ஊழியத்தில் வந்துட்டா ரொம்ப லேஸ். ஊழியத்தில் சிலருக்கு தான் கஷ்டம், சிலருக்கு ரொம்ப லேஸ். இந்த ஊழியம் எங்கே போனாலும் காணிக்க கொடுப்பாங்க, எங்கே போகலாம் மதிப்பாங்க, தோத்திரம் பாஸ்ட்னு சொல்லுவாங்க, ஊழியக்காரர் ஆயிட்டா. அதுக்குன்னு நம்ம வந்துடவே கூடாது. ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கணும். கைகளை வைத்து கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. 2 கைகளை வைத்து கர்த்தரை துதிப்போம். அடிக்கடி ஒரு ஆள் இந்த ஊருக்கு வந்துட்டே போகிறாருன்னா சும்மா வந்து உட்காந்து ஃபோன் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஊழியத்தை தாங்க, எங்கேயாவது ஊழியம் கிடைக்குமா, உங்கள் வீட்டில் நான் தங்கி கிடட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் தங்கங்க வேண்டாம், உங்கள் வீடு இருக்கிற போங்க அப்படின்னு சொல்லிடுங்க. கண்ணை மூடிட்டு, உங்கள் வீட்டில் ஒரு மாதிரி இருட்டாக இருந்தால் கண்ணை மூடினா இருட்டாக தாயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடணும். இதெல்லாம் சொல்லாமல் இருந்தீங்கன்னா வரங்கள் உங்களுக்கு இல்லை. அதனால் ஏமாந்து போகாதீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். எப்படிப்பட்ட ஆட்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க. 14ஆம் வசனத்தை வாசிங்க. 14ஆம் வசனம். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இன்னைக்கு குழந்தைகளை போல தான் இருக்கிறாங்க. குழந்தைன்னா என்ன? ஒரு ஆள் கொடுத்து ஒரு முட்டாயை கொண்டு கொடுத்தா அது வாங்கி சாப்பிட்டு மாமானா என்ன செய்கிறோம்? அந்த முட்டாயை பின்னாலேயே போயிட்டே இருக்கும். அப்பா அம்மாவை பற்றி கவலைப்படாது. அதுக்கு எதுதான் ரொம்ப இஷ்டம்? அந்த முட்டாய் கொடுத்துருக்கானே அவன் அப்படின்னு பின்னாலேயே போயிட்டுருப்பாங்க. இந்த மாதிரி சில சூதும் வஞ்சிக்கிறதுமான உபதேசம் இன்னைக்கு டிவியை திறந்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு உபதேசம் பண்ணுறான். இந்த உபதேசத்தெல்லாம் கேட்கும் போது நல்லா தான் இருக்கும். பூமிக்குள்ள என்ன இருக்குதுன்னு கேட்பான். தங்கம் இருக்குதுன்னா அப்போ இந்த பூமி தங்கம் வெள்ளியும் பொன்னும் யாருடையது? கர்த்தருடையது. அப்போ பூமிக்குள்ள கர்த்தருடைய தங்கமும் வெள்ளியும் இருக்கு, அது உனக்குரியது, நீ கிளைம் பண்ணு இந்த தங்கத்தெல்லாம் அப்படின்னு கேட்டா தங்கத்தை போட்டு போயேன் கிளைம் பண்ணி கழுத்தை அறுத்துட்டு போயிடுவான். இந்த மாதிரி உபதேசம் பண்ணக்கூடாது. சும்மா லாஜிக்காக எடுத்துக்கிட்டு எதையாவது எடுத்து பேசி மக்களை இன்னைக்கு சீரழிய பண்றான். உபதேசம் ஆளுக்கு ஒரு உபதேசத்தை கொண்டு வர்றான்.
சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுமான இந்த உபதேசம் அநேகருக்குள்ள சீரழிய பண்ணி இருக்குது. நீங்க அலையாதபடி அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு கிறிஸ்துவின் அந்த வளர்ச்சிக்கு அளவு தக்கதாக வளர்றதுக்கு தான் ஆண்டவர் சபையில அப்போஸ்தலரை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை சபையில வச்சிருக்கிறார். எல்லா இவாஞ்சலிஸ்டுகளும் சபைக்குள்ள ஆத்துமாக்களை கொண்டு வரணும். கைவேத்து கத்திர துதிப்போம். சபையை பிரிச்சு இங்கிருந்து பணத்தை எடுத்துட்டு போயிடக்கூடாது. நீங்க சபையை கட்டுறதுக்கு ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். ஆகையினால தீர்க்கதரிசிகள், நீங்கள் மேய்ப்பர்கள், டீச்சர்ஸ் வேணும். இன்னைக்கு டீச்சர்ஸ் சபைக்குள்ள இருக்கணும். அதுக்கு தான் சபை ஆண்டவர் வச்சிருக்கிறார். எதுக்கு சபையை வச்சிருக்கிறார்? செயின்ட்ஸ் ஆஃப் காடை எக்யூப் பண்ணு. செயின்ட்ஸ் ஆஃப் காட் யாரு? பரிசுத்தவான்கள் யாரு? பரிசுத்தவான்கள்னா யாரு? என்ன நீங்க முடிக்க நீங்க தான் ஐயா. உங்களை பார்த்தா அப்படி தெரியலையா? இந்த பிரதர்லாம் என்ன முறைச்சிக்கிட்டு இருக்கிறார். நீ நல்லா சொல்லுங்க. நான் தான் சொல்லுங்க. நான் தான் பரிசுத்தவான் சொல்லுங்களேன். உங்களை ஆண்டவர் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். நீங்கெல்லாம் செயின்ட்ஸ் ஆஃப் காட். உங்களை எக்யூப் பண்ணணும். எதுக்கு எக்யூப் பண்ணணும்? இன்னும் பணம் சம்பாதிக்கிறதுக்கா? இல்லை. நீங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய உங்களை எக்யூப் பண்றதுக்கு தான் இந்த சபைக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். கைகளை வைத்து கர்த்தரை துதிப்போம். உங்களுடைய மூப்பர்களை நீங்க மதியுங்கள். ஆண்டவர் அப்பாயிண்ட் பண்ண மூப்பர்களுக்கு நீங்க மதிப்பை கொடுத்து கனத்தை கொடுத்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை அவங்க நிறைவேற்றுவதற்கு, அவங்க உங்க ஆத்துமாக்களை வருத்தத்தோட நடத்தாதபடி அவங்க விசுவாசத்தை பின்பற்றி நீங்க ஆண்டவருக்குள்ள வளர்றதுக்கு ஆண்டவர் உங்களை எக்யூப் பண்றதுக்கு தான் ஆண்டவர் சபையில உங்களை வச்சிருக்கிறார். நீங்க சும்மா வெள்ளிக்கிழமை வந்து நாக்காளி உடைச்சிட்டு போறதுக்கு இல்லை. வெள்ளிக்கிழமை வந்து எங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் இடுப்பு வலி, அடுத்த நாள் உனக்கு கால் வலி வந்துடும். இதுக்கு ஜெபம் பண்றதுக்கு இல்லை. ஜெபம் நீங்க தான் பண்ணணும். அல்லேலூயா. கைகளை வைத்து கர்த்தரை துதிப்போம். ஆமென். இன்னைக்கு நான் பார்த்துக்கிட்டு இருந்தபோது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை நீங்க செய்றீங்க. ஒரு ஆள் ஜெபம் பண்றீங்க, ஒரு ஆள் ஆராதனை நடத்துறீங்க, ஒரு ஆள் வித்தியாசமான சில காரியங்களை நீங்கள் செய்கிறீங்க. அதை போல் நீங்கள் இன்னும் ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து இந்த வரங்களை ஆண்டவர் இந்த ஊழியர்களுக்கு கொடுத்தது நீங்கள் எல்லாரும் இணைஞ்சு செயல்படணும். எப்படி செயல்படணும்? சத்தமாக சொல்லுங்களேன். தனித்தனியாக இருக்காதீங்க, இணைஞ்சு செயல்படுங்க. இந்த சபைன்னு சொன்னால் அதுக்குரிய வைராக்கியம் உங்களுக்கு தேவை. இணைஞ்சு எப்படியாயின்னு இந்த சபை ஆசீர்வதிக்கப்படணும்னு இணைஞ்சு செயல்படுங்கள். வாசிங்க 16ஆம் வசனத்தை வாசிங்க. 16ஆம் வசனம். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு. சத்தமா சொல்லுங்களேன். இதெல்லாம் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டுன்னு சொல்லுங்களேன். இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். இசைவாய் கூட்டி என்ன செய்யணும்? இணைக்கப்படணும். சரி, உங்க வலது கை எல்லாரும் வைத்துங்களேன். சரி, இந்த வலது கையில எத்தனை இணைப்பு இருக்குன்னு என்னைக்காவது பார்த்தீங்களா? உங்க கை தான் இத்தனை வருஷம் ஆச்சு இல்லை நீங்க பிறந்து வளர்ந்து. என்னைக்காவது இந்த வலது கையில எத்தனை இணைப்பு இருக்குன்னு பார்த்தீங்களா? சொல்லுங்களேன், எத்தனை இணைப்பு இருக்குன்னு. இப்போ மாதிரி எண்ணி பாருங்களேன், எத்தனை இணைப்பு இருக்குன்னு. மூட்டுகள் எத்தனை இருக்குன்னு பாருங்களேன். பார்ப்போம், கணக்கு போட்டு பார்ப்போம். இப்போமா பார்க்க மாட்டீங்களா? சொல்லுங்களேன், கொஞ்சம் பாருங்களேன் ஐயா. இனியும் முறைக்காதீங்க தயவுசெய்து. பாருங்க எத்தனை இணைப்பு இருக்குதுன்னு பாருங்க. சொல்லுங்க, எத்தனை இணைப்பு இருக்கு? 15. ஒரு ஆள் 15 சொல்றாரு, ஒரு ஆள் 19 சொல்றாரு, ஒரு ஆள் 16 சொல்றாரு. 14? ஒரு ஆள் 14 சொல்றாரு, ஒரு ஆள் 19 சொல்றாங்க, ஒரு ஆள் 16 சொல்றாங்க, இன்னொரு ஆள் 15 சொல்றாங்க. சரியா? நீங்க உங்க சரீரத்தை பற்றி உங்களுக்கே தெரியல, அப்புறம் எப்படி கிறிஸ்துவின் சரீரம்? சரி, இந்த ஒரு கையில மாத்திரம் 17 இணைப்பு இருக்குது. 17 இணைப்பு இருக்குது. இந்த கையில மாத்திரம் 14 இருக்குது. 1 2 3 சரிதானா? இதுல எத்தனை இருக்கு? இது 2 தான். அப்போ 1 2 3 4 3 12 2 14 15 16 17. சரியாச்சா? சரியாச்சா? எத்தனை பேர் 17 இருக்குன்னு இப்போ ஒத்துக்கொள்றீங்க? அதுவும் சந்தேகமா? சரி, 17 இணைப்பு இருக்குது. இந்த 17 இணைப்பு இருக்கிறதுனால தான் இந்த இணைப்புங்கிறது ஃபெலோஷிப்.
இந்த கைக்கும் இந்த இடத்துக்கும் வேலை செய்யணும்னா இது சரியா இருந்தா தான் என்ன செய்யும்?